Welcome to my channel Pattern with Prabha. இன்னைக்கு 2 basic bodice draping part 2 பார்க்கலாம். Check out my part 1 before watching a part 2. Let's get started. இந்த 1 inch center front line iron பண்ணி fold பண்ணாம fingers ஆல crease பண்ணனும். This is to avoid distortion of crosswise grain and lengthwise grain. First, muscle இருக்க apex point dress formல இந்த apex point match பண்ணனும். இந்த எக்ஸுங்கிற பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, ஏக்கும் பிக்கும் இன்டர்செக்ஷனாக. ஸோ அங்கே ஒரு பென் குத்திக்கோங்க. தேர்டு, இந்த அப்பெக்ஸ் லைன் ஆஃப் த மஸ்லின் இருக்கு இல்லைங்களா, ஸோ அது இந்த சைடு சீமு கூட இன்டர்செக்ஷன் ஆகிற பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து இட்ஸ் பர்ஃபெக்ட்லி மேட்சிங். ஸோ அந்த இடத்துல ஒரு பென் குத்திக்கோங்க. ஸோ lengthwise grain is parallel to the dress form. இந்த apex பாயிண்ட்க்கு ஒரு லைன் இருக்குல்ல, இங்கே தான் ஆக்சுவலாக டாட் வரும். இந்த செகண்டாக இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லைன் இருக்குல்ல, திஸ் இஸ் கால்ட் அஸ் பேலன்ஸ்ட் கைட்லைன். ஸோ அங்கே அப்படியே ஸ்மூத் பண்ணி இந்த பாயிண்ட் எங்கே வெயிஸ்ட் கூட ஜாயிண்ட் ஆகுதோ இன்டர்செக்ட் ஆகுதோ அங்கே ஒரு பென் குத்திக்கோங்க, சிங்க் இன் பண்ணிக்கோங்க. ரைட், lengthwise and crosswise grains இருக்கு இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு, டிசார்ட் ஆகாமல் பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்காக நம்ம இங்கே மல்டிபிள் பின்ஸ் இங்கே சிங்க் இன் பண்ணுறோம். ஓகே, மோஸ்ட்லி இது எப்போ இம்பேலன்ஸ் ஆகும்னா டாட் இன்டேக் பண்ணும்போது, நம்ம டாட் எடுக்கும்போது இம்பேலன்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. வெயிஸ்ட் அண்ட் சைடு சீம் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அங்கே ஒரு பென் குத்திக்கோங்க. நீங்கள் இப்படி ஜென்டலாக ஸ்மூத் பண்ணும்போது யூ வில் ஃபைண்ட் அ ஃபோல்ட் லைக் திஸ். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்லாஷ் பண்ணணும். இந்த பேலன்ஸ் கைட்லைன் இருக்கு இல்லைங்களா, அங்கே ஒரு 1/4 inch கேப் விட்டுட்டு அப்படியே ஃபுல்லாகவே ஸ்லாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்லாஷ் பண்ணிங்கன்னா அந்த ஃபோல்டு ஒன்று பார்த்தீங்க இல்லையா, ஸோ தட் வில் கெட் வேனிஷ்ட். நவ் யூ கேன் பின் த சென்டர் ஃப்ரண்ட் அண்ட் வேஸ்ட் இன்டர்செக்ஷன். இந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை டாட்டா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அப்பெக்ஸ் பாயிண்ட்லேருந்து வர அந்த வெர்டிக்கல் லைனை ஃபிங்கர்ஸால் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் ஃபார் அ பர்ஃபெக்ட் டாட் ஃபார்மேஷன். சென்டர் ஃப்ரண்ட் அப்படியே ஜஸ்ட் ஸ்மூத் இன் பண்ணி 1 inch டு த சென்டர் ஃப்ரண்ட் லைனில் ஒரு பின் குத்திக்கோங்க. இந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக் அப்படியே எடுத்து இந்த பிரின்சஸ் லைனுக்கு பேரலாக நம்ம இப்படி பின் பண்ண போகிறோம். இந்த நெக் அண்ட் சென்டர் ஃப்ரண்ட் இன்டர்செக்ஷனில் ஒரு பின் குத்திக்கோங்க. ஸோ யூ கேன் see. ஸோ அதை இப்படி ஜஸ்ட் நீங்கள் லைட்டாக ஸ்மூத் பண்ணி இந்த சென்டர் ஃப்ரண்ட் லைனில் ஒரு 1 inch கேப்பில் ஒரு பின் சிங்க் இன் பண்ணிக்கோங்க. ஸோ you will find the ease at the bust. So this is mandatory. The ease is more and more if the bust is more. சென்டர் ஃப்ரண்ட் அண்ட் நெக்லைன் இன்டர்செக்ஷன்லேருந்து 1 inch மேலே ஸ்னிப் பண்ணி ஒரு ரெக்டாங்குலர் பீஸ் வெளியே எடுத்துக்கோங்க. This is made for better neck shape formation. நெக்லைன் அண்ட் ஷோல்டர் இன்டர்செக்ஷன் பின் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் ஜென்டலாக ஸ்மூத் பண்ணிக்கோங்க. யூ கேன் ஃபீல் த பிரின்சஸ் லைன். ஷோல்டர் டாட் இந்த பிரின்சஸ் லைனில் தான் வரும். ஷோல்டரை தாண்டி இருக்க இந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை பிரின்சஸ் லைன் நோக்கி மூவ் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் லைனில் இது ஒரு ஃபோல்டு மாதிரி க்ரியேட் ஆகும். திஸ் ஃபோல்ட் ஆன் த பிரின்சஸ் லைன் இஸ் த ஷோல்டர் டாட். இந்த ஷோல்டர் அண்ட் ஸ்க்ரூ பிளேட் இன்டர்செக்ஷன் இருக்கு இல்லைங்களா, அங்கே ஒரு பின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக ஆர்ம் ஹோல் அண்ட் சைட் சீம் இன்டர்செக்ஷனில் ஒரு பின் பண்ணிக்கோங்க. இட் இஸ் ஆல்வேஸ் அ குட் ப்ராக்டிஸ் டு யூஸ் பென்சில்ஸ் ஃபார் மார்க்கிங். நான் கிளாக் வைஸில் மார்க் பண்ண போகிறேன். நெக்லைனில் ஸ்டார்ட் பண்ணி வெய்ஸில் எண்ட் பண்ண போகிறேன். பின்ஸ் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் ப்ளஸ் மார்க்ஸ் போட்டுக்கோங்க. நெக்லைனை க்ரீஸ் பண்ணி ஷோல்டர் வரைக்கும் டாட்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நெக்லைன் அண்ட் ஷோல்டர் இன்டர்செக்ஷனில் ஒரு ப்ளஸ் மார்க்ஸு. போத் த லெக்ஸ் ஆஃப் த டாட்டுக்கும் பிக்கப் லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷோல்டர் அண்ட் ஸ்க்ரூ பிளேட் இன்டர்செக்ஷனில் ஒரு ப்ளஸ் மார்க்ஸ் போட்டுக்கோங்க. இந்த ஆர்ம் பிளேட் இருக்கு இல்லைங்களா, அதோட சென்டர் வரைக்கும் டாட்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சைட் சீம் வரைக்கும் டேஷஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சச் அ வே தட் டாட்ஸ் அண்ட் டேஷ் மீட் ஆகிற இடம் தான் இது சென்டர் ஆஃப் த ஆர்ம் ஹோல். அண்டர் ஆர்ம் அண்ட் சைட் சீம் இன்டர்செக்ஷன்லேயும் வேஸ்ட் அண்ட் சைட் சீம் இன்டர்செக்ஷன்லேயும் ஒரு ப்ளஸ் மார்க்ஸ் போட்டுக்கோங்க. வேஸ்ட் டாட்டுக்கு பிக்கப் லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரெஸ் ஃபார்மில் ஒரு வேஸ்ட் பேண்ட் இருக்கும், அது ஃபிங்கர்ஸால் க்ரீஸ் பண்ணி சைட் சீம்லேருந்து வேஸ்ட் டாட் வரைக்கும் டாட்ஸ் ப்ளேஸ் பண்ணும். சிமிலர்லி டாட்ஸுக்கும் சென்டர் ஃப்ரண்ட் ஆஃப் த வேஸ்ட்டுக்கும் நடுவுலையும் டாட்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க.
டாட்ஸில் ஹோல்ட் பண்ணியிருக்க பின்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க்கிங்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு பின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அப்பெக்ஸ் பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 inch கீழே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் த வேனிஷிங் பாயிண்ட் ஆஃப் த டாட். வேனிஷிங் பாயிண்ட்டையும் பிக்கப் லைன்ஸ் ஆஃப் த டாட்டையும் ரூலர் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் டாட்டில் ஃபர்ஸ்ட் பிக்கப் லைன் நியர் த சென்டர் ஃப்ரண்ட்டையும் அப்பெக்ஸையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பெக்ஸ் பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 inch மேலே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் த வேனிஷிங் பாயிண்ட் ஃபார் த ஷோல்டர் டாட். இப்போது த செகண்ட் பிக்கப் லைன் நியர் த ஆர்ம் ஹோலையும் வேனிஷிங் பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணால் த ஷோல்டர் டாட் இஸ் ஃபார்ம்டு. நெக் லைன் அண்ட் சென்டர் ஃப்ரண்ட் இன்டர்செக்ஷனில் ஒரு 1/4 inch கீழே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த நியூ மார்க்கிங்கில் ரூலர் வச்சு ஒரு 1 centimeterக்கு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நியூ நெக் லைனை ட்ரா பண்ணிக்கோங்க. ஷோல்டரை ட்ரூ பண்ணுறதுக்கு முன்னாடி டாட்ஸை பின் பண்ணும். இந்த டாட்ஸை டுவர்ட்ஸ் சென்டர் ஃப்ரண்ட் பின் பண்ணிக்கோங்க. ரூலர் வச்சு இந்த ப்ளஸ் மார்க்ஸ் ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோலை ட்ரா பண்ணுறதுக்கு திஸ் 3 point இஸ் இம்பார்ட்டண்ட். ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு இந்த 3 பாயிண்ட்ஸும் ஜாயின் ஆகிற மாதிரி ஒரு கர்வ் ட்ரா பண்ணும். சைட் சீமில் 2 லைன் ட்ரா பண்ணுவோம். ஒன் இஸ் அ டைட் பாடி லைன், another one is an extended body line. The line joining the underarm and waist of the side seam தான் is a tight body line. இன்கேஸ் நீங்கள் ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறீங்க அப்படின்னா அண்டர் ஆர்ம்லேருந்து ஒரு 1/2 inchல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ்லெஸ்ஸாக இருந்தால் அண்டர் ஆர்ம்லேருந்து ஒரு 1 inchக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த நியூ மார்க்கிங்லேருந்து அவே ஃப்ரம் த சைட் சீம் ஒரு 1/2 inch மார்க் பண்ணிக்கோங்க. த லைன் ஜாயினிங் த நியூ மார்க்கிங் அண்ட் த வேஸ்ட் இஸ் த எக்ஸ்டெண்டட் பாடி லைன். வேஸ்ட் ட்ரூயிங் வந்து பேக் ட்ரூயிங் பண்ணும்போது தான் பண்ணுவோம். ஸோ ஆஸ் ஆஃப் நோ இக்னோர் இட். ஆட் 1/2 inch seam allowance to the neckline, shoulder and armhole. சைடு சீமுக்கு சீம் அலவன்ஸ் ஆட் பண்ண தேவையில்லை. பிகாஸ் பேக் கூட நம்ம பேலன்ஸ்டு சைடு சீம் பண்ணணும். ஸோ அதனால் எந்த சீம் அலவன்ஸோ ட்ரிம்மிங்கோ பண்ணக்கூடாது. அப்ராப்ரியேட் சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை ட்ரிம் பண்ணிவிடுங்க. ட்ரூயிங் ஆன் த ஃப்ரண்ட் பாடிஸ் இஸ் டன். எகெயின் இது ட்ரெஸ் ஃபார்மில் ப்ளேஸ் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணும். ஃபேப்ரிக்கை ட்ரெஸ் ஃபார்மில் ரீட்ரேப் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். ட்ரேப்பிங் மாதிரியே அப்பெக்ஸ் பாயிண்டில் பின் பண்ணி ட்ரேப்பிங் ஸ்டார்ட் பண்ணணும். The draping seems to be very perfect. So marking and truing perfectா பண்ணா you will get a proper drape like this. Stay tuned for part 3 which includes the completions of the 2-dotted basic bodies.